வணக்க மக்களே. இப்போ பார்த்தோன்னா, நடிகை வரலட்சுமி அவர்கள் ஒருத்தரை திருமணம் பண்ணிக்க போகிறாரு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துடுச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் 38 வயதில் அவங்க இரண்டாவது மனைவியாக போகிறாங்க அப்படின்ற செய்திகளும் ரொம்பவே தீயாக சமூக வலைதளங்களில் பரவி வந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாயை அடைக்கக்கூடிய வகையில் வரலட்சுமி சரத்குமார் கொடுத்துருக்கக்கூடிய பதில் ரொம்பவே எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னது, நான் இரண்டாவது பொண்டாட்டியா அப்படின்னு வரலட்சுமி சரத்குமார் கொடுத்துருக்கக்கூடிய பதில் ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. நடிகர் சரத்குமார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்தவர். துவக்கத்தில் தயாரிப்பாளராக சில படங்களை தயாரித்த சரத்குமாரை புலன் விசாரணை படம் மூலம் நடிகராக மாற்றியவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா விஜயகாந்த். புலன் விசாரணை படத்தில் வில்லன் கேரக்டர் நடித்த சரத்குமார் அடுத்த படமான கேப்டன் பிரபாகரன் படத்தில் விஜயகாந்த் அவர்களினுடைய நண்பராக வனத்துறை அதிகாரியாக நடிச்சிருப்பார். அடுத்த சில படங்களில் வில்லனாக நடித்த சரத்குமார் சேரன் பாண்டியன், நாட்டாமை, சூரியவம்சம் போன்ற படங்களில் நடித்து பெரிய நடிகராக மாறினார். சரத்குமாரின் முதல் மனைவி பெயர் சாயாதேவி. இவரது மகள் தான் வரலட்சுமி சரத்குமார். விக்னேஷ் சிவன் இயக்கிய போடா போடி படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான வரலட்சுமி சரத்குமார் தொடர்ந்து தாரை தப்பட்டை, சண்டை கோழி, கண்ணீராசி 2 உள்ளிட்ட பல படங்களில் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது தெலுங்கு படங்களில் அதிகமாக நடிச்சு வராங்க. தமிழில் போதிய வாய்ப்பு இல்லாத நிலையில் தெலுங்கில் வரலட்சுமி சரத்குமாருக்கு வாய்ப்புகள் குவிகிறது. இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி மும்பையை சேர்ந்த தொழிலதிபருக்கும் வரலட்சுமி சரத்குமாருக்கும் மும்பையில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. இதில் அவர் ஏற்கனவே திருமணமாகி மனைவி விவாகரத்து செய்தவர். 16 வயதில் பார்த்தோன்னா அவருக்கு மகள் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் ரொம்பவே வயலாச்சு. ஏற்கனவே திருமணமான 43 வயதானவரை வரலட்சுமி இரண்டாவது திருமணம் செய்வது ஏன் அப்படின்னு பலரிடையே கேள்வி இருந்துச்சு. இந்நிலையில் வரலட்சுமி சரத்குமார் அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக ஒரு பதிலை தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. மற்றவங்க என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நான் எப்போவுமே கவலைப்பட மாட்டேன். இப்படி தான் பெண்கள் எப்போவுமே மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு வரலட்சுமி சரத்குமார் மகளிர் தினத்தன்று ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, நீங்கள் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு யாருக்குமே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கூட வரக்கூடிய ஒரு முயற்சி இருக்காது. ட்ராவல் பண்ணவும் மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு துணையாக நிற்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னும் அந்த பதிவில் சொல்லியிருக்கிறாங்க வரலட்சுமி. இது என்னோட வாழ்க்கை, நான் இரண்டாவது பொண்டாட்டி என்பதெல்லாம் என்னோட தனிப்பட்ட விஷயம். யார் எது சொன்னாலும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரியாக வரலட்சுமி சரத்குமார் இந்த பதிவின் மூலமாக தன்னுடைய பதிலை கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ பேர் காதலுக்கு கண்ணில் அப்படின்னு வயது வித்தியாசம் பார்க்காமல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச காலத்திலேயே கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடறாங்க. ஆனால் வரலட்சுமி அவர்கள் சொல்கிற விதத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவங்க மனமொத்து வாழ்வாங்க அப்படின்றது நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய சார்பாகவும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.